இங்கே எடுத்து சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் முதலமைச்சர், நம்முடைய அன்பு தலைவர் தளபதியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் ஏன் கொண்டாடுகிறோம்? நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள். பிறந்த நாளை நாடு பூராம் கொண்டாடுகிறார்களா? கிடையாது. காரணம் என்னவென்றால், ஒட்டுமொத்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கடந்த 33 மாத கால ஆட்சியிலே இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் வழங்கியிருக்கிறார். சும்மா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய திட்டங்கள் என்று புள்ளி விவரங்கள்லாம் நம்முடைய நிர்வாகிகள் எடுத்து கூறினார்கள். அந்த வகையிலே விடியல் பயணத்தை தொடர்ந்து இன்று நடக்கின்ற தாய் உள்ளம் கொண்ட தலைவன் என்ற பெயர் வரைக்கும் நடைபெறுகின்ற எண்ணற்ற திட்டங்கள், காலை உணவு திட்டம், அதை போன்ற மகளிர் உரிமை திட்டம், அதை போன்ற நம்முடைய காப்பீட்டு திட்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்த தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதியார் என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறோம். இங்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கடந்த 2021 ஆட்சி காலத்திலே ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்திலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த அதிமுக அரசு, பிஜேபியினுடைய அடிமை அரசு தமிழ்நாட்டை சூறையாடி விட்டு சென்றது. பெரிய இக்கட்டான காலகட்டத்தில் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள். பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் இந்த 33 மாத காலத்திலே இந்த தமிழக மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் எண்ணற்ற திட்டங்கள் மட்டுமல்ல, 1008 சோதனைகள். குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசு அவர்கள் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற நோக்கத்தில் முழுசா தமிழ்நாட்டையே அழிச்சுப்பலாம் என்ற ஒரு நோக்கத்தில் ஒன்றிய பிஜேபி அரசு நினைச்சு கொண்டிருக்கு. ஆனால் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பாக கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய பிஜேபியினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்திலே சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஒளிந்துவிடும் என்று சொன்னார்கள். நான் ஒன்றை அவருக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த இந்திய தேச திருநாட்டிலே தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தொட்டு இன்று இருக்க மோடி அமித்ஷா வரைக்கும் சொல்லியிருக்கீங்க பல பேர். ஆனால் அப்போ சொன்ன அந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்பவர் ஒரு நேர்மையான ஆட்சி செய்து ஊழலுக்கிட்டே போகாத ஒரு பாரத பிரதமர். அதை போல பல பாரத பிரதமர்கள், பல தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்போம் என்று சொல்ல தலைவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டிய ஒரே இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் பல சோதனைகளை கடந்து வந்த இயக்கம். 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறது. இந்த இயக்கம் ஆட்சியில் இருந்தால் தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமோ அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்த அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. குறிப்பாக 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பாமர மக்களையும் இந்த பாமர சமுதாயத்தையும் தலை தூக்கி பார்க்கின்ற ஒரு சிந்தனையாளர்களாக, கல்வியாளர்களாக, உயர் அதிகாரிகளாக ஆக்கிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த வகையிலே நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் ஒரு திராவிட மாடல் என்ற ஒரு மாபெரும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒன்றிய அரசு குறிப்பாக தமிழ்நாட்டை சூறையாடிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மாநிலத்தினுடைய தலைவர்களாக இருக்கார்கள். குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கம் என்று அழைக்கக்கூடிய மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நம்முடைய தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களை எங்கு சென்றாலும் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழித்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். ஒரு தேசிய கட்சியை தேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சியை, அது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பேசும்பொழுது கூட குறிப்பிட்டு சொல்லலாம். எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை ஒழித்து விடுவோம் என்று சொல்லுகிறீர்கள். நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைப்பது போன்று ஒரு எளிமையான தலைவர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். நீங்கள் எண்ணற்ற தலைவர், எவருக்குமே இல்லாத ஒரு தலைமை பண்பை இந்த தமிழ்நாட்டுக்கு தாங்குகின்ற ஒரு வாய்ப்பை பெற்ற தலைவர் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் போன்றவர்களெல்லாம் சந்தித்த சோதனையை கடந்து எத்தனை சோதனையும் கடந்து அதனையும் சாதனை ஆக்குகின்ற தலைவர் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் என்பதை இந்த கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஏனென்றால் நீங்கள் ஒரு பெரிய பேரிடர் கடந்த ஒரு 2 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டிலே சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டம், நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு 4 மாவட்டங்கள் பெரிய இயற்கை பேரிடர் மழை வெள்ளம், தமிழகமே அழிந்து விட்டது அந்த 8 மாவட்டம் என்று இருந்த நிலையிலேயே உருக்குலைந்து போய் இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் எல்லாம், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் போன்றவர்கள்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த சேத பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை பணிகள்லாம் செய்தாங்க. நீங்கள் ஒன்றியத்திலிருந்து வந்து அமைச்சர்கள்லாம் வந்து பார்வையிட்டீங்க. பார்வையிட்டு போன நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு பேரிடர் நிவாரண நிதி என்று 37,000 கோடிக்கு மேல் வருகின்ற ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அந்த கணக்கை ஒன்றிய அமைச்சரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான அண்ணன் தளபதியார் அவர்கள் கடிதம் மூலமாக தெரிவித்தார்கள். பதில் கிடைக்கவில்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரையும் அனுப்பி அங்கே உள்ள பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் சந்தித்து தமிழ்நாட்டுடைய நிலைகளெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த ஒன்றிய பிஜேபியை மோடி செவி சாய்க்கவில்லை. அதற்கு பிறகு நான் இறங்கி போனாலும் பரவாயில்லை, இந்த தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும், அந்த மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்களே நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கே நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் நிவாரணம் தர வேண்டும், எங்களுடைய மாநில பேரிடர் நிவாரண நிதியை நீங்கள் வழங்குங்கள், அந்த மக்களை நான் காப்பாற்ற வேண்டும், அந்த பழையபடியாக அந்த மக்கள் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி கேட்டார்கள். ஆனால் இந்த ஒன்றிய பிஜேபி பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் செவி சாய்க்கவில்லை. ஆனால் பார்த்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவ்வளவு நிதி நெருக்கடி, இன்னும் சொல்ல போனால் பயங்கரமான நிதி நெருக்கடி தமிழ் மாநிலத்துக்கு. அந்த நெருக்கடியிலையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த 8 மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் 6000 வீதம் வழங்கி அந்த தமிழ் மக்களை காப்பாற்றிய ஒரே தலைவன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியார், தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், எத்தனையோ ஒரு ஆட்சி ஆளலாம், ஆனால் ஆளுகின்றவர்கள் அங்கே இருக்கின்ற நிதி சூழ்நிலையை பொறுத்து அதற்குட்பட்ட ஒரு பட்ஜெட்டை போட்டு ஆளுவார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அப்படி அல்ல. என்னுடைய நிதியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் மாநில மக்கள், தமிழ் மக்கள் ஒரு சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு நான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அதனால் எந்த சிரமம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதிக்குத்தான் இன்று 71வது பிறந்த நாள் விழாவை நாம் தமிழ்நாடு ஊரம் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே வருகின்ற 2024 குறிப்பாக இன்னொரு 50 நாட்களுக்குள் நடக்கப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்களாகிய நம்ம இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம 40 நாடாளுமன்ற தொகுதி, புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதி, 40 நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியை தவிர்த்து 30 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்று தேனி நாடாளுமன்ற தொகுதி என்ன நடந்துச்சுன்னு இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும். 500-1000 கோடிக்கணக்கான பணத்தை தண்ணியாக இறைச்சு இந்த ஓ பன்னீர்செல்வம் என்ற அடிமை ஓ பன்னீர்செல்வனுடைய மகன் ரவீந்திரநாத் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களாகிய நாம் தேர்ந்தெடுத்தோம். நான் கேட்பது என்னவென்றால், ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர், முன்னாள் முதலமைச்சருடைய மகன், நீ இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகி 5 ஆண்டு காலம் இந்த நாடாளுமன்றம் சம்பந்தமா ஒரு பெரியாரினுடைய அணையை பற்றி நீ ஏதாவது பாராளுமன்றத்தில் பேசியிருக்கியா? இல்லை இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய குறைகளை நீ எங்கேயாவது எடுத்து பேசியிருக்கியா? எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பதுங்கி கிடந்துட்டு கடந்த 2 மாதமாக அங்கங்கே நலத்திட்ட உதவிகள் போனேன் வந்தேன், பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த நீதியில் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன மக்கள் பார்க்காம இருக்காங்க? உங்களுடைய அடிமைத்தனத்தையும் நீங்கள் மோடிக்கிட்ட 10 ஆண்டு காலமாக அதிமுகவில் ஊழல் செஞ்சு தமிழ்நாட்டை அழிச்சிட்டு போன உங்களை ஒரு சரியான பாடம் முகட்டுன்ற நேரம் வருது. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட, குறிப்பாக நம்ம தேனி மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதி கொண்டது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும், நம்முடைய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மகராஜன் அவர்களும், நம்முடைய பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் சரவணகுமார் அவர்களும், நம்முடைய நகர்மன்ற தலைவர், உள்ளாட்சி மன்ற தலைவருடைய நிர்வாகிகள் எல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்பு தலைவர் முதலமைச்சர்களிடத்தில் சென்று பல நிதிகளையும் திட்டங்களையும் பெற்று இந்த மாவட்டத்துக்கு இந்த நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் உறுப்பினர் செய்யாத அனைத்து காரியங்களையும் எண்ணற்ற கோடிகளுக்கு செய்து காட்டியவர்கள் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
காரணம் என்னவென்றால் இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டம் என்று இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த திட்டங்களை, கோடிக்கணக்கான திட்டங்கள், இன்னும் சொல்ல போனால் எனக்கு பின்னாடி நம்ம மாவட்ட கழக செயலாளர் பேசுவார். பேசுகிற என்னென்ன திட்டங்கள், எத்தனை கோடி இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்தோம்ன்ற புள்ளி விவரங்கள்லாம் அநேகமாக அவர் எடுத்து சொல்வார் நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தலைவர் தளபதியாருடைய ஆட்சியில் இப்படி கஷ்ட காலத்திலையும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசு தான் இந்த அரசு. நான் ஒன்றை குறிப்பிட்டு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் பல பேர் பேசியிருக்காங்க. 40இல் 1 தேனி நாடாளுமன்றத்தை தவிர என்று சொல்லி நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பணமலையை கொள்ளையடித்து கொண்ட இந்த ஓபிஎஸ் மகனும் ஆயிரக்கணக்கான கோடி மட்டுமல்ல, எலக்ட்ரானிக் ஓட் மெஷின், அந்த இவிஎம் மெஷினை கூட மாற்றினாங்கண்டு அந்த நேரத்தில் செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இத்தனை சம்பவங்களை கடந்து இந்த தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நான் ஒரே ஒரு உறுதியை மட்டும் இந்த கூட்ட மேடை வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய, குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு தென்பாண்டி சிங்கம் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐபிஆர் அவர்களுடைய தலைமையிலும், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணனுடைய முன்னிலையிலும் தேனி நாடாளுமன்ற தொகுதி 40 நாடாளுமன்ற தொகுதியிலுமே மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி என்ற அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுப்போம். களப்பணி ஆற்றுவோம். நான் மாவட்ட கழக செயலாளர் அனைவரும் தொண்டனை போல் பணியாற்றி அந்த மாபெரும் வெற்றியை தேடி நம்முடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்குவோம் என்று சொல்லி வைத்து இந்த நல்ல வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.